ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணி எதிரான 3வது T20 போட்டியை நாங்கள் தாண்டா வெல்வோம். இங்கிலாந்து அணி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக இந்த போட்டி வென்று நாங்கள் தான் தொடரை வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளரான மார்னே மார்க்கல் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சவால் விட்டு பேசியிருக்காரு இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு ஒரு முக்கிய வீரர் திரும்பியிருக்காரு. அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி தொடங்கியிருக்குங்க இந்தியா vs இங்கிலாந்து 3rd T20 போட்டி. இதை கண்டி இந்தியா வின் பண்ணால் சீரீஸை வின் பண்ணுறவங்க, இங்கிலாந்து அணி சீரீஸை தோற்றுருவாங்க. அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா மார்னே மார்க்கல், எங்கள் அணி ரொம்ப வலுவான அணியாக இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு பயப்படணும், கண்டிப்பாக இங்கிலாந்து அணி அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இங்கே இந்தியாவில் பண்ணல, அவங்களால பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அணி வீரர்கள் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. அவங்களோட திறமைக்கு இந்த அளவுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களும் நல்லா ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இருக்கிற உண்மை இதுதான். கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மேன்மைப்படுத்தணும் இந்தியாவில் விளையாடுறதுக்கு. முக்கியமாக நாங்கள் ஃபுல் எங்களோட பவுலிங் மேலே தான் எங்களோட ஃபோக்கஸ் வச்சுருக்கோம். ஒரு பவுலராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னே மார்க்கல் பார்த்தீங்கன்னா அவரே புகழ்ந்து பேசியிருக்காருன்னே சொல்லலாம். ஆனால் பவுலிங் நல்லா இருக்குது, உண்மை அதுதான். ஒரு முக்கிய வீரர் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்களே, யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாருமே கிடையாது, நம்ம முகமது ஷமி கம் பேக். எஸ், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நம்ம முகமது ஷமி கம்பேக் கொடுத்துருக்காரு. ஹர்தீப் சிங்கை ரெஸ்ட்டு கொடுத்துருக்காருங்க. ஏன்னா ஹர்தீப் சிங் ஏன் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு 98 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்சில் அவர் இருக்கட்டும் முதல் ஒரு இந்திய வீரர் 100 விக்கெட் T20 எடுத்திருக்கிற ஒரு சாதனை ஹர்தீப் சிங் படிப்பாருன்னு நினச்சோம். பட் அவர் இந்த மேட்ச்சில் விளையாடுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, முகமது ஷமி கம்பேக் கொடுத்துருக்காருங்க. கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான இது. ஏன்னா ஃபுல் ஃபிட்னஸ் இருக்காரா, விளையாட மாட்டாரா, சாம்பியன் ட்ராஃபில் இருப்பாரான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் இன்றைக்கி எப்படி பால் போடுறாரு, எந்த ரிதத்தில் போடுறாரு, இல்லை ஸ்டார்டிங் எத்தோனே வராது, போட கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபிக்குள்ளே நம்ம தலைவன் நல்ல ஒரு இதில் வந்துடுவார். ஓகே, பரவாயில்ல. கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்காங்க, முகமது ஷமி கம்பேக் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாஸுக்கும் பட்லருக்கும் ராசியே இல்லை போலதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 போட்டி தொடர்ந்து டாஸை தோற்றுருக்காரு தலைவர். நம்மளும் 3 போட்டியாக தொடர்ந்து பவுலிங் தான் போட்டுட்ருக்கோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு பேட்டிங் எற்ற தாங்க நல்லாயிருக்கும், பேட்டிங் எற்று எவ்வளோ தான் நம்ம அடிக்கிறோம், நம்ம பேட்டிங் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது பார்க்கலான்னு ஆசையாக இருந்தேன். பட் திருப்பி பவுலிங்கா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஓகே விடுங்க, நம்மளுக்கு எது வருதோ அதை வச்சு ஆடலாம். ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க. இந்திய அணி சீரீஸை வின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இருக்கிற என்ன நம்ம நிறைய பேர் பெஞ்சில் இருக்கிற பிளேயர்லாம் எடுத்து வாய்ப்பு கொடுக்கலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி 3rd T20 போட்டியை இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதா, இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்க, இந்திய அணி தொடர வெல்லுமா வெல்லாதா, அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் லைக்கோன்னு பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.